இப்போ நீங்க வீடு கட்டி தரீங்க, இன்டீரியர்லாம் பண்ணி தரீங்க இல்லையா? ஸோ வாஸ்து ரீதியா என்னென்ன மரங்கள்லாம் யூஸ் பண்ணுவீங்க? நெறைய பேர் வந்து தேக்கு மரம் யூஸ் பண்ணா ஐஸ்வர்யம் பெருகும் அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. என்னென்ன மரங்கள்லாம் யூஸ் பண்ணி இந்த கதவெல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்டின்னா சிறப்பா இருக்கும்? நிலைவாசலுக்கு தேக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து விண்டோ அப்படின்னா யூபிவிசி அலுமினியம் விண்டோ அந்த மாதிரி நிறைய போயிட்டாங்க. ஆனால் இப்போவுமே நிறைய பேர் வந்து எங்களுக்கு பழங்காலத்துப்படி தேக்கு விண்டோ தான் வேணும் அப்படின்னு கேட்டு வந்து நிறைய வாங்கிக்கிறாங்க. அதாவது அவங்கவுங்க கிளைண்டோட சாய்ஸ், எங்களுக்கு இல்லை யூபிவிசியே எங்களுக்கு போதும் அப்படின்னா அதுவும் கொடுப்போம். ஆனால் நிலைவாசலுக்கு தேக்கு மரம் தான் பெஸ்ட். ஓகே. இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க, எத்தனை ஜன்னல் வச்சா அந்த வீடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேடம்? இப்போ ஒரு ரூம் அப்படின்னா கிராஸ் வென்டிலேஷன் சொல்லுவாங்க. ஒரு அதாவது இப்போ நம்ம நார்த் சைடு வந்து விண்டோ வச்சோம் அப்படின்னா ஈஸ்ட் சைடு அதாவது கிராஸ் வென்டிலேஷன் இருந்துன்னா அந்த ரூம் வந்து பிரைட்டாகவும் இருக்கும், நமக்கு ஏர் ஃப்ளோவும் நல்ல விதம். அதாவது நெகட்டிவ் எனர்ஜி வெளியே ஒரு இடத்துல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஒரு இடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போய் ஏர் ஃப்ளோ நல்லா அங்கே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய ஜன்னல் வச்ச வீடெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். வீட்டில் ஒரு இடத்துல இந்த பக்கம் வச்சுருப்பாங்க, அந்த பக்கம் வச்சுருப்பாங்க, அந்த பக்கம் வச்சுருப்பாங்க. அதெல்லாமே வந்து வாஸ்து குறைபாடு இருக்காதா? ஏன்னா வெளிச்சமும் காற்று உள்ளே வருதில்ல, அது வாஸ்து குறைபாட்டை சரி பண்ணிவிடுமா? இல்லை, ஜன்னல் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் எப்படி இருக்குன்னா, நெகட்டிவ் சைடு ஜன்னல் வைக்கக்கூடாது, புரியுதுங்களா? பாசிட்டிவ் சைடு தான் வைக்கணும். அப்படின்னா அதாவது ஒரு சதுரம்னு வச்சுக்கோங்களேன், சதுரத்தில் 4 பாசிட்டிவ் இருக்குது, 4 நெகட்டிவ் இருக்குது, புரியுதுங்களா? உச்சம் நீசம் அதுக்கு பேர். உச்சம்ங்கிறது பாசிட்டிவ், நீசம்ங்கிறது நெகட்டிவ். அந்த மாதிரி நீச்சமான இடம், நீச்ச பகுதியில் கண்டிப்பாக ஜன்னல் வைக்கக்கூடாது.